ஐயோ போச்சு, வலிக்கிடுச்சு வண்டி. கைஸ் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்குமா. இங்கேருந்து கரெக்டாக ஃபால்ஸ் வந்து அந்த அடுத்த ஃபால்ஸ் புனையாரக்குத்து ஃபால்ஸ் வந்து ஒரு 11.5 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தான். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. டைம் என்ன ஆகுதுன்னு தெரில. எல்லாருமே செம தாகமாக இருக்கும். ஏன்னா ட்ரெக் பண்ணிட்டு மேலே வரும்போது செம டயர்டு. அது ஃபுல் ஸ்டீப் வேறையா, சரியான டயர்ட் ஆகிடுச்சு. யார்ட்டும் தண்ணி வேறு இல்லை. ஸ்டே கடையில் போயிட்டு ஹைட்ரேட் ஆகணும். ஹைட்ரேட் ஆகிட்டு அப்புறம் அடுத்த ஃபாலில் போயிட்டு ஃபால் ஆகிறோம். அப்போ நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குப்பா. சினிமேட்டிக்கு கேமராவில் வந்து நான் குளிக்க போயிட்டோன். ஜித்து மட்டும் குளிக்கல ஃபால்ஸில். சரி கேமராவில் வீடியோ வரோன்னா கேமரா வந்து மேனுவலில் முடிஞ்சுதா, அவனுக்கு கேமரா யூஸ் பண்ணுறதில்ல. தலைவன் வந்து அப்படியே ஆன் பண்ணி எடுத்தான். என்ன ஆச்சு, ஃபுல்லாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. வெள்ளை வெளியேன்னு இருக்குது வீடியோலாம். ஃபோனில் எடுத்து வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சினிமேட்டிக் போட்டு விட்ருப்பேன், பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுறது, நான் போய்ட்டு ஹைட்ரேட் ஆகிட்டு வரோம். கைஸ் இப்போ அந்த கடையில் வந்து டிஹைட்ரேட் ஆகிறப்ப ஃபண்டு ஒரு சிறான ஃபண்டு. அவர் ஃப்ரிட்ஜில் வந்து ஆக்சுவலாக 3 ட்ரிங்க்கு தான் வச்சுருந்தார். ஒரு 7up, ஒரு லிம்கா, ஒரு மிராண்டா. ஓகேவா, 3 சேர்த்து ஊற்றுல வேறு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்ட்டார். அவருக்கு வந்து தெரியல போல். சரி அப்புறம் அவர் உள்ளே போய்ட்டார். நாங்கள் என்ன பண்ணாங்கிறத அந்த கேரளா போண்டா அந்த அடை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோமா. கண்ட பண்ணி நான் பாட்டி இஷ்டத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் உள்ளே போனோடனே நான் ஃப்ரிட்ஜில் எட்டி பார்த்தா 3 ஜூஸ் இருந்துச்சு. கூப்பிட்டு சொன்னோடனே ரோஷன் போயிட்டு 2 ஜூஸ் எடுத்தான் ஃப்ரிட்ஜிலேருந்து. அதான் அந்த பாட்டில் ஜூஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டோம். குடிச்சதுக்கு தான் தெரிஞ்சது அது ஜூஸ் இல்லை, வெறும் சோடா. குடிச்சிட்டு எல்லாம் துப்பிட்டானு கீழே. அது ஒரு மாதிரி கசக்குது சோடா, நார்மல் சோடாவே ஒரு மாதிரி கசக்குது. அப்புறம் அவர் போயிட்டு அந்த அங்கிள் போயிட்டு அப்புறம் தாத்தா கூப்பிட்டு வந்தார் கணக்கு போடுறதுக்கு. அந்த தாத்தா தான் வந்து கணக்கு தெரியும் போல். அவர் வந்து அப்புறம் கணக்கு போட்டேன் கிளம்பிட்டோம். இப்போ தான் அவரோட கண்ணு நல்லா தெரியுது. டயர்ட் ஆகக்கூடாது எப்பவுமே. டயர்ட் ஆகிட்டோன்னா வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகிடும். கிட்ட வந்தாச்சு, கொஞ்சம் தூரம் தான். ஸ்தலமண்ட ഇവിടെ இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போவான். ஓகே ஓகே போகலாம் போகலாம் போகலாம். ரோடு பாருங்க சூப்பராக இருக்குது. அப்படியே பிளெயினாக அப்படியே எழுது மேலே ஸ்வைன்னு. இங்கே ஒரு பிரிட்ஜ் வருது காட்டுற பாருங்க. ஐயோப்பா சூப்பராக இருக்கா. ஐயோ வரா மாதிரி பாருங்க, சூப்பராக இல்லை? பாருங்க தெரிதா தெரில. இந்த முகம் தெரில. ஹெல்மெட் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்கு ஆனால் பிரிட்ஜு வியூ பயங்கரமாக இருக்குது. தண்ணி வருதுலாம் நைஸு. நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகும்போது இதே மாதிரி பிரிட்ஜு கிராஸ் பண்ணி போனோம்ல. அப்போ பிரிட்ஜு கிராஸ் பண்ணிட்டா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் அர்த்தம். சூப்பர். அந்த ஃபால்ஸ் வந்து காட்டுறேன்னா அதை பாருங்க. நான் கூட வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கேருந்து தெரிஞ்சு ஃபால்ஸ் இதை பாருங்க. இதுதான் அந்த ஃபால்ஸ். இதில் வந்து குளிக்கலாம் வாய்ப்பே இல்லை, ரொம்ப பெருசு இது. ஓகேவா, நல்லா இருக்கா? பெருசு வச்சுருந்தா நல்லா பெருசாக இருக்குது. சரி ஓகே, பார்த்தாச்சு. நம்ம வந்து இங்கே கிளம்புவோம். ஃபால்ஸ் வந்து பார்க்குறேன்ட்டு போயிருக்கானுங்க எங்கே இருக்குன்னு. இங்கேருந்து நடந்து போனோம் 200 மீட்டர் கிட்ட இருக்கான். அந்த போர்டு வச்சுக்கிறான் தெரிதா. இங்கேருந்து நடந்து போயிருக்கானுங்க. போயிட்டே வருவானுங்க. வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கானுங்க. இல்லைனா குளிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப பெருசு. வண்டுலாம் பறந்து போயிட்டு வந்துடும். எங்கடா இருக்கு ஃபால்ஸ்? அது மேல இருக்கும்டா. அதான் டாப் இங்க இந்த எண்ட் தெரியுதா? அங்க கீழ போட்டுது.
அதுதான் கீழே கொட்டுதான். இதுதான் சின்னதால அது மேலே நடந்து போ. நம்ம மேலே இருக்கு. இப்போ நம்ம வந்து போனால் வந்து இங்கே நிற்க முடியுமா? ஆனால் இங்கே இருந்தால் நம்ம வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு ஃபால்ஸே தெரியாது. நம்ம வந்து இங்கே போகணும், அப்போ தான் தெரியும். ஐயோ ஷூ விட்டேன்டா, சேத்துல ஷூ விட்டேன் கைஸ், போச்சு. இது ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட் கைஸ். சரியா, ரப்பர் எஸ்டேட்டு. கேட்குது சவுண்டு? லப்பர் இல்லை, ரப்பர். இதெல்லாம் உருவாச்சு. ஐயோ மிஸ் அடிக்குது கிளி. சொன்னா 6 மாதிரி 16 போடுது. தம்பி கேமரா ஆன் பண்ணாலே கண்டுட்டு கொடுக்குற அப்படி. இந்த பாருங்க, ஒரே கீழே ஊற்றுதுங்க இந்த குட்டியை வந்து. இதை பார்க்க நல்லா இருக்குது. அவுட்புட் தான் வந்து கிருங்குன்னு ஆடுது. பிளெயினாக இருக்குல்ல சர்ஃபேஸ், சூப்பராக அமைதியாக இருக்குது பேசுங்களா. கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு 200 மீட்டர்ஸ் நடக்கணும். ஆமாம், இப்போ நம்ம வந்து 50 மீட்டர் கூட இருக்காது. இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கணும் இது ஏரி மாரி. போவான் அங்கிட்டு போ, வேகம் போ சித்து, வேகம் போ. வழியில பயமா இருக்கா? வழி கூட்டா ஸ்ட்ரைட்டா கீழதாயா? இல்ல வலிக்காது, வாங்க. பாசி இருந்தால் தான் வழுக்கும். எல்லாம் மிஸ் பண்றாரு, எல்லாத்தையும் போடு. இருக்கே, எடுத்து தான் இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு வரேன்? நீங்கள் பார்க்க தான், உங்களுக்கு காட்டுறது தான். ஆனால் வியூஸ் மட்டும் போகாது. ஆமாம், ஜோக் டியூன்ற மாதிரி நான் வீடியோ போட்டுருக்கேன். பரவாயில்ல. முனையில் இருக்குது, ஆனால் அங்கே எப்படி போகிறதுன்னு தெரியல. யோசிச்சுட்டு இருக்கும். மண்டை உடையுது, கஷ்டம் தெரியுமா? கேட்க வந்து வராதா ரோஷனே? திருப்பி எப்படி ஆயிருவா? Anyone is there to help me? இஸ் வழி பயங்கரமா இருக்கியா? இல்லை பார்த்தியா தலை? தண்ணியில் காலை வைக்காங்கண்ணா. தண்ணியில் காலை வச்சா சம்பவம் பேக் டு உனக்கு திருப்பி வந்துடும். தண்ணியில் கலக்காம உட்காந்துரு. இப்படி தாங்க சரிங்க வந்தேன். பார்த்துக்கிடுங்க, பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோன்னு. ஜித்து உட்காந்து வா. திருப்பி இதில் ஏறுறது தான் வந்து எப்படி தெரில, அண்ணா போகுது. ஆபரம் வா வீடு எடுக்கிறேன் வா. வா 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 போகலாம். ஃபுல்லாக இது பாருன்றதுனால வந்து பயமாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக. பாதி தூரம் போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
இஞ்சி குத்தாடி. இது என்ன ஹைலைட்னா, இப்போ இங்கேருந்து 5 o'clock டென்ட்டுக்கு போனேன் வரேன். இங்கேருந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸு, இங்கே ஒரு 65 kilometers, 65-70 கிட்ட போனோம். அதுக்கே ஒரு 3 hour ஆகிடும். அதுதான் ஹைலைட்டு. டென்ட்டுக்கு போயிட்டு இப்போ நான் ஸ்டே பண்ணியிருந்த ஸ்டேக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு போனோமா, அதுவே டைம் ஆகிடும். இந்த நடுவில் வேறு நான் சாப்பிட்ணும் வேறு போயிட்டு மணி இங்கே 2. ட்ரெக் பண்ணால் தண்ணி குடிக்கணும் தான் வாங்கிட்டு வந்து பாட்டில் கையில் நம்ம. தண்ணி சூப்பராக இருக்குது, நல்லா பச்சை கலரில் பழன்னு இருக்குது. செமையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது, சரியான ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி. கைஸ் தண்ணி செம ஃபோர்ஸாக இருக்குது இங்கே மேலையோட. அப்பா இன்னும் இது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே எகுடு தருது தண்ணி, பவுன்ஸ் ஆகுது, நடுவில் கல் இருக்குது போல். செம மேசிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஆனால் இறங்குறது தான் கொஞ்சம் வெறுப்பு தான். இறங்கி வந்தால் ஒர்த்து, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. From a bird's eye view, you should grow feathers and see this too. When you want to get off the darkest ground, but gravity pulls you straight down. sorry எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு திருப்பி வண்டிக்கிட்ட வந்தாச்சு. அதான் இதில் போய்ட்டு சாப்பிட்டு ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணிட்டு போனோம். கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, உடம்பு டயர்டாக இருக்குது. ஓகே கேட்டா Mulan bani, tidak. Oh.